பொங்கல் விழா கொண்டாடுறீங்கல்ல? ஆமாங்க. எத்தனை வருஷமா அந்த பொங்கல் விழா நீங்க கொண்டாடுறீங்க? 10வது ஆண்டு. 10வது ஆண்டு. ஆமாங்க. சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. ஆமாங்க. இப்போ இந்த மாதிரி மளிகை காரணம் எத்தனை குடும்பம் இருக்கிறீங்க நீங்க? ஒரு 35 40 குடும்பம். 40 குடும்பம் இருக்கிறீங்க. 53 இப்ப அதிகப்படுத்தி இருக்கிறீங்க. அதிகப்படுத்தி இருக்கிறீங்க. கொண்டாடுறீங்க. சரி 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 சரி. இப்போ இங்க வந்து விழாக்கள்ல போட்டிகள் நடத்துறீங்கல்ல? ஆமாங்க. இதுல வந்து பொதுமக்கள் வந்து நிறைய பேர் வந்து மிக ஆர்வமா வந்து கலந்துக்கிறாங்க. இதுல வந்து மிகப்பெரிய சந்தோஷம் உங்களுக்கு இருக்கு. இதே போல எல்லா ஆண்டு நடத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி பூராமே நிறைய பேர் இந்த இடத்துல வந்து பொங்கல் விழா கொண்டாடுறதுக்கு வர போறாங்க. அதனால இந்த பொங்கல் வச்சிருக்கீங்க. சரி, பொங்கல் எப்படி இருக்கு பாக்கலாமா? டேஸ்ட் பாருங்க. பாருங்க. இப்போ பொங்கல் இதுல என்னென்ன போட்டிருக்கீங்க? முந்திரி, ஏலக்காய், கருப்பட்டி, வெல்லம். ஆமா. பச்சரிசி எல்லாம் போட்டுருக்கீங்க. ஆமா. பாசி பருப்பு, ஏலக்காய் மிக சிறப்பா போட்டிருக்கீங்க. ஆமாங்க. ஆமா. பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? சூப்பரா இருக்கு. இதான் மக்களே, சூலூர் KRMS மளிகை கார்டன் சார்பில் வந்து பொங்கல் விழா வந்து மிக சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்க வச்ச பொங்கலை தான் நீங்க பாக்குறீங்க. அதனால வந்து மேடம் நீங்க சொல்லுங்க, இந்த பொங்கல் விழா வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறது. எங்களுடைய பொங்கல் விழா வந்து சூலூர்ல மிகவும் சிறப்பான ஒரு ஊர். எங்க ஊர் KRMS மளிகை கார்டன் என்பது மிகுந்த சிறு கிராமம் தான். சிறிய கிராமம், சிறு குழுக்களாக இருந்தாலும் எங்க மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான மக்கள், அன்பான மக்கள், வந்து ஒற்றுமையா இருக்கக்கூடிய மக்கள். பல பகுதியில் உள்ள மக்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் எங்க மக்கள் வந்து எந்த வித்தியாசமுமே இருக்காதுங்க. நாங்க வந்து ரொம்ப சந்தோஷமா வருஷம் நாங்க கொண்டாடுறோம். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இதே போல எல்லா ஆண்டும் இந்த KRMS மளிகை கார்டன் மக்கள் வந்து சிறப்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. இந்த பகுதி வந்து சூலூரில் ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட இந்த பகுதி பார்த்திங்கன்னா ஒரு கிராமம் மாதிரி தாங்க இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், எளிமையாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே வந்து ஒன்றுக்குள் ஒன்றா வந்து ரொம்ப பழக்கமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. அந்தளவுக்கு சிறப்பான ஏரியாங்க இந்த ஏரியா. இந்த ஏரியா பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பாகுபாடே கிடையாதுங்க. எல்லாருமே ஒன்றுக்குள் ஒன்றா தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் விளையாட்டுலையும் பார்த்திங்கன்னா பாகுபாடு கிடையாது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே வந்து அழகாக பொங்கல் விழா கொண்டாடினாங்க. பாரம்பரியம் மாறாமல் என்னென்ன விளையாட்டுகள்லாம் இருக்கோ அத்தனை விளையாட்டு இந்த இடத்துல கொண்டாடினாங்க. இதுபோக கயிறு இழுத்தல், மியூசிக் சேர் இந்த மாதிரிலாம் கொண்டாடினாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இதுபோக பார்த்திங்கன்னா இங்கே வந்து மத்தியானம் வந்து சாப்பாடு சமைச்சு எல்லாரும் கொடுத்தாங்க, அவங்களும் சாப்பிட்டாங்க. அந்தளவுக்கு முக்கியமான ஒரு விழாவை வந்து பொங்கல் விழா அப்படிங்கிறது எடுத்துக்காட்டாக இருந்தது. இதுபோக பார்த்திங்கன்னா இந்த வார்டு கவுன்சிலர்னு பார்த்திங்கன்னா இவங்களோட இருந்து அவரும் வந்து பொங்கல் விழாவை நீட்டாக கொண்டாடினாருங்க. அந்த பொங்கல் விழாவில் வந்து அவர் கலந்துக்கிட்டதில் அந்த மக்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. அண்ணா வணக்கம். ஆனால் அந்த மாதிரி சூலூர் பகுதியில் வந்து இப்போ நீ 8வது வார்டில் வந்து கவுன்சிலராக இருக்கிறீங்க. இப்போ இந்த பகுதியில் வந்து மக்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க? இந்த பகுதி மக்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் செஞ்சுருக்கிறீங்க, இனிமேல் என்ன செய்ய காத்திருக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கண்ணா. இந்த மக்களோட நான் மக்களாக பயணிச்சுட்டு இருக்கிறேன். இந்த மக்களை வந்து கவுன்சிலர் இந்த மன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மக்களோட நான் ஒருங்கிணைஞ்சு தான் ஒருங்கிணைந்து பல வேலைகள் செஞ்சுருக்கிறோம். நான் இந்த 2021 இந்த கவுன்சிலர் பதவி 22 பதவி ஏற்றோன்னே நம்ம அந்த பகுதிக்கு முதல்ல சாக்கடை திட்டங்கள், மழைநீர் வடிகால் வாரியம் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் இந்த பகுதியில் தார் ரோடு புதுப்பித்துருக்கிறோம். இன்னும் ஒரு சில வீதிகளில் தார் ரோடு போட வேண்டியது இருக்குது. அது அடுத்த தேர்தல் முடிந்தோடனே அதற்கான பணி நடைபெறும். இப்போ இந்த பகுதி மக்கள் வந்து உங்கள்ட்ட எந்த அளவுக்கு அனுசரணையாக இருக்கிறாங்க? மக்கள் எல்லாமே அனுசரணையாக தான் இருக்கிறாங்க. அதில் எந்த இதுவும் இல்லை. அவங்களோட கோரிக்கையை அவங்க வைக்கிறாங்க. அதற்கான வழிமுறைகளை நம்ம கொண்டு போய் தான் செஞ்சு கொடுத்துட்டோம். உங்களுடைய பணியை சிறப்பாக செய்கிறீங்க. அதன் முன்ன பின்ன ஒரு சில டைமிங் நேர காலதாமதங்கள் ஆகும். ஆமாம். இப்போ இந்த பகுதி மக்கள் வந்து உங்கள்ட்ட ஏதாவது எதிர்பார்க்குறாங்களா? இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை ஏதாவது வச்சுருக்காங்களா? கோரிக்கை இப்போதைக்கு விட்டு போன ரோடுகளை புதுப்பித்து தர சொல்லிக்கிறாங்க. இதை வந்து இன்னும் குறிய நாளில் பண்ணணும். அப்புறம் இந்த 2 பார்க்கையும் புதுப்பிக்கணும். இதுதான் அடிப்படை தேவை. இது வந்து இப்போ நம்ம 2வது இப்போ குடிநீரே வரத்து கம்மியாக இருந்தது. இப்போ தான் நம்ம சில முயற்சி எடுத்து அந்த குடிநீரை தயார் பண்ணிக்கிறோம். அதில் இந்த மக்களோட ஒத்துழைப்பும் அதிகமாக இருக்குது. மக்கள் சொன்னால் எந்த நேரத்துலையும் எங்களோட பின்னாடி வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதில் என்னுடைய கழகத்தின் ஒருங்கிணைந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிற விஜயகுமார் உட்பட எல்லாருமே இங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. பெரியவங்களும் நல்ல ஒத்துழைப்பு இருக்கிறாங்க. நன்றிண்ணா. எங்களுடைய பொங்கல் விழாவில் இந்த மளிகை கார்டன் சார்பாகவும் இந்த மளிகை கார்டன் மக்கள் சார்பாகவும் விழா குழுவின் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். உரியடி போட்டியோட விழா நிறைவு பெற்றதுங்க.